அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கரூர், மதுரை, தென்காசி, தேனி, நீலகிரி, நெல்லை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் தீபிகா. அதாவது கடலோர கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுவதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது நேற்றே விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கரூர், மதுரை, தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, திருப்பூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. நேற்று பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுத்திருந்தது. குறிப்பாக இன்று அந்த கனமழைக்கான வாய்ப்பு எங்கு இருக்கிறது என்று பார்த்தோமானால் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது முன்பே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தீபிகா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.